கூவத்தூரில் எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை பெற்றதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஆட்சியை கவிழ்ப்பது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது போன்ற கேவலமான அரசியலை பாஜக தான் செய்கிறது என கூறியுள்ளார். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகளை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. நாங்கள் யாரையும் விலைக்கு வாங்கல. அண்ணாமலை சொன்ன மாதிரி அண்ணாமலையுடைய கட்சி பிஜேபியுடைய வரலாறு சொன்னா நாரி போகுது. ஏன்னா வட மாநிலத்தில் அன்னைக்கு மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் அவருடைய கூட்டணியாக இருக்கின்ற சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரேவை கவிழ்த்து விட்டு அங்கேயே கட்சியை உடைத்து ஏக்நாத் சிண்டே என்பவர்களை முதலமைச்சராக. அதுக்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் என்பவர் முதலமைச்சராக இருந்தார். காங்கிரஸ் அவரை கவிழ்த்து விட்டு பிஜேபி மற்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி, இந்த விலைக்கு வாங்கி பேரம் பேசுகிற குதிரை பேரம் பேசுவதெல்லாம் பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி ஆட்சியை பிடித்த மாநிலங்களில் தான் நடந்ததை தவிர அப்படிப்பட்ட நிகழ்வு இங்கே ஒரு சம்பவம் கூட ஒரு எம்எல்ஏ கூட நாங்கள் விலைக்கு வாங்கவில்லை. பிஜேபி வட மாநிலங்களில் செஞ்சது போல இன்றைக்கு கூட கர்நாடகத்தில் ஏற்பட்டுக்கின்ற அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு பிஜேபி அங்கே உள்ள எம்எல்ஏக்களுக்கு 100 கோடி வரை விலை பேசுவதாக நேரத்தை கூட பத்திரிகை செய்தி ஊடகத்தில் செய்திகள் வருகின்றது. இப்படி கேவலமான அடிமட்டமான அரசியலை செய்கிறது பிஜேபி தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.